ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம் வாருங்கள். இன்று 14/12/2024 கார்த்திகை மாதம் 29ஆம் நாள் குரோதி வருடம் சனிக்கிழமை. இன்றைய ஆதிக்க கிரகம் சனி பகவான். நாம் வழிபட வேண்டிய தெய்வம் இன்றைய நாளிலே ஆஞ்சநேய பெருமானை வணங்க வேண்டும், பெருமாளை வணங்க வேண்டும். மார்கழி பிறக்க இருக்கின்றது. ஆகவே பெருமாளை வணங்குவோம். சூரிய உதயம் காலை 6:22 சூரிய அஸ்தமனம் மாலை 5:44 அதிகாலை 5 மணிக்கு விளக்கேற்ற வேண்டும், மாலையிலே 6 மணிக்குள்ளாக விளக்கேற்ற வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் காலை 8:45 வரை, மாலை 4:45 முதல் மாலை 5:45 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 முதல் காலை 10:30 வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 1:30 முதல் மதியம் 3 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 6 முதல் காலை 7:30 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் மாலை 5 முதல் மாலை 6 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:56 வரை கிருத்திகை, அதன் பின்பு ரோகிணி நட்சத்திரம் வருகின்றது. இன்றைய திதி இன்று மாலை 4:16 வரை வளர்பிறை சதுர்தசி, அதன் பின்பு பௌர்ணமி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம நாள், கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள் இன்றைய நாள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகின்ற அற்புதமான நாள். காரிய வெற்றிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். சிலருக்கு வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். இப்படி நீங்கள் எதிர்பார்த்தவை எல்லாம் கிடைக்கின்ற அற்புதமான நாள். ஆகவே இன்றைய நாளிலே ஆஞ்சநேய பெருமானை வணங்கி பெருமாளை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் வேலை பளுவை ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் வெற்றியை தரும். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள் இன்றைய நாள். அதேபோல் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற அருமையான நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். பெருமாளை வணங்குங்கள், ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கனிந்து வருகின்ற நாள். தொழில் சம்பந்தமாக இன்றைய நாளிலே புதிய கடன் எதுவும் வாங்கக்கூடாது. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மன அமைதியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். சிலருக்கு வீண் விரயங்கள் உண்டாகலாம். ஏதேனும் தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். காரிய அனுகூலம் உண்டாகும். மேல் அதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகின்ற நாள். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சுப செலவுகள் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள்.
அலுவலகத்தில் வேலை பளு அதிகமாக இருக்கும். ஆகவே இன்றைய நாளிலே கவனமாக இருங்கள். இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்துங்கள். ராமநாமத்தை சொல்லுங்கள். ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் இன்றைய நாளிலே உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். காரிய தடைகள் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஆகவே இன்றைய நாளிலே எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு பெருமாளை வணங்குங்கள். ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். மனக்குழப்பங்கள் தீரும். புதிய முயற்சிகள் கைகூடும். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்ட எதிர்பார்த்திருந்த பெரிய தொகை கைக்கு வருகின்ற நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். அதேபோல் சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். பெருமாளை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். வீடு வண்டி வாகன மாற்றம் சிலருக்கு ஏற்படும். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். அது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு சந்தோஷத்தை தரும். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற அற்புதமான நாள். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. ஆஞ்சநேயரை வணங்குங்கள். பெருமாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. தேவையில்லாத பயத்தை தவிர்த்துவிட்டு மனக்குழப்பத்தையும் பதற்றத்தையும் தள்ளி வைக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். கடன் பிரச்சனை அதிகமாகும். உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசாதீர்கள். ஒருவர் இல்லாத போது அவரை பற்றி பேசுவது என்பது தவறான விஷயம். அதனை நாம் சரியாக கடைபிடித்தால் நமக்கு எல்லாமே நல்ல உறவாக இருக்கும். ஒருவர் இல்லாத போது அவரை பற்றி எதற்கு பேசுவானே? ஒருவர் இருக்கின்றாரா, அவரிடம் உங்களுக்கு ஏதேனும் குறைகள் இருக்கின்றது, அவரிடம் நேரடியாக சொல்லுங்கள். உங்கள் மேல் எனக்கு இந்த குறைகள் இருக்கின்றது என்று. அவரும் உங்களைப் போல் நல்லவராக இருந்தால் திருத்திக் கொள்வார். அதை விடுத்து ஒருவர் இல்லாத போது அவரை பற்றி பேசுவது என்பது தவறான பழக்கம். ஆகவே இன்றைய நாளிலே அதுபோல் எதுவும் செய்யாதீர்கள். அலுவலகத்தில் வேலை போல் அதிகமாக இருக்கும். இன்றைய நாளிலே கவனமாக இருக்க வேண்டும். கவனச்சிதறல் ஏற்படும். ஆகவே கவனச்சிதறல்களை தவிர்க்க ராமநாமத்தை சொல்லுங்கள். ஆஞ்சநேய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு திருமணம் நிச்சயமாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் உண்டாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும்.
அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும், கடன் பிரச்சனைகள் தீரும், புதிய முயற்சிகள் வெற்றியை தரும், பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும், பிள்ளைகளால் பெருமை ஏற்படுகின்றன, வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும், நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும், சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகின்றன. எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு, மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு ஆஞ்சநேயர் பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். செய்யும் செயலிலே மிகவும் கவனம் தேவை. ஆகவே கவனச்சிதறல் இல்லாமல் இன்றைய நாளிலே உங்களுடைய பணிகளை செய்யுங்கள். பொருளாதாரம் நெருக்கடியாக தான் இருக்கின்றது. தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். புதிதாக கடன் எதுவும் வாங்கக்கூடாது. கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் வந்து செல்லும். ஆகவே இன்றைய நாளிலே மன அமைதிக்கு ராமநாமத்தை சொல்லிக்கொண்டு பெருமாளை வழிபட்டு ஆஞ்சநேயரை வழிபட்டு நலம் காண வேண்டிய நாள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். வேலையிலே நல்ல எதிர்பார்த்த இடமாற்றம் அமையும். முன்னோர்கள் சொத்திலிருந்து உங்களுக்கு பங்கு வர வேண்டியிருந்தால் இன்றைய நாளிலே அதற்கான சுப முடிவுகள் கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வெளியூர் பயணங்கள் வெற்றியை தரும். குழந்தை பாக்கியம் சிலருக்கு ஏற்படும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கின்றது. தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் விலகி எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்றன. மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். பண வரவு அதிகரிக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். ஆகவே இன்றைய நாளிலே மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு பெருமாளை வணங்குங்கள், ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தாய் வழி சொத்து கைக்கு வரும். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்றன. தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். நீங்கள் செய்கின்ற சொந்த தொழிலாக இருந்தால் அதிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். உத்தியோகஸ்தராக இருந்தால் உங்களுக்கு அலுவலகத்திலே பதவி உயர்வு ஏற்படும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். பணப்பற்றாக்குறை தீரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். வீட்டிலே சுபகாரியங்கள் நடைபெறும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். பெருமாளை வழிபடுங்கள், ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே என்ன நடக்கும்? புதிய முயற்சிகள் எல்லாம் கைகூடும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த காரியம் ஒன்று இன்றைய நாளிலே நல்லபடியாக முடியும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். பொருள் வரவு, தன லாபம் அதிகரிக்கின்றன. திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கிடைக்கும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலையிலே இருந்து வந்த மந்த நிலை மாறி நல்ல ஒரு அற்புதமான சூழ்நிலை வேலையிலே ஏற்படும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? பெருமாளை வணங்குங்கள், ஆஞ்சநேயரை வணங்குங்கள். மிக சிறப்பாக இருக்கும். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல்.
4 பேர் சொல்றதை கேட்கணும் என்று சொல்வார்கள் பெரியோர். 4 பேர், 4வர். தேவாரத்தை நமக்கு நல்கிய 63 நாயன்மார்களுள் முக்கியமானவர்கள் 4 பேர். இந்த 4வர் சொல்வதை கேட்க வேண்டும் என்று சொல்வார்கள். அதாவது யோகங்கள், மிகப்பெரிய வேத மந்திரங்கள், யாகங்கள், யஜ்யங்கள், இதெல்லாம் இறைவனை சந்தோஷப்படுத்துவதற்காக இருப்பவை. மிகப்பெரிய ஹோமங்களால் இறைவன் சந்தோஷமடைகின்றார், யஜ்யங்களால் சந்தோஷமடைகின்றார். இப்படி முக்கியமாக பாட்டின் மூலம் இறைவன் மிகவும் குளிர்கின்றார். பாடல், அதுவும் சிவபெருமானுக்கு ராவணன் தன்னுடைய சாமகானத்தை வீணையிலே மீட்டி பாடி மிகப்பெரிய வரங்களை எல்லாம் பெற்றான் சிவபெருமானிடம். சிவபெருமான் ராவணன் மேல் அவ்வளவு அன்பு வைத்திருந்தார். நிறைய கேட்ட வரங்களை எல்லாம் கொடுத்தார். நினைத்த மாத்திரத்திலே சிவனை தரிசிக்கின்ற பாக்கியத்தை பெற்றிருந்தான் ராவணன். அப்படி மிக மேல் நிலையிலே இருந்த ராவணன் பிறன்மனை நோக்கி அடுத்தவன் மனைவியின் மேல் ஆசை கொண்டு அதன் காரணமாக அதல பாதாளத்துக்கு சென்று தன்னுடைய நாட்டை இழந்து, தம்பிகளை இழந்து, அனைத்தையும் இழந்து தானும் இறந்து போனான். ஆகவே இதை எதற்காக சொல்கின்றேன் என்றால், சிவபெருமான் பாட்டிலே மகிழ்பவர். சிவபெருமானை பாட்டின் மூலம் குளிர வைத்து விடலாம். இசைக்கு மயங்குபவர் சிவபெருமான். அவரே ஒரு அற்புதமான நடனம் ஆடக்கூடியவர் அல்லவா, தில்லை அம்பலத்தான் அல்லவா அவர். தன்னைத்தானே கூத்தாடி என்று சொல்லிக் கொண்டவர் சிவபெருமான். அப்படி இந்த சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கு ஒருவருக்கு நேரம் சரியாக இல்லை என்றால் அவருக்கு என்ன பரிகாரம்? கோளறு பதிகம் படிக்க வேண்டும். கோளறு பதிகம் படித்தால் எப்படிப்பட்ட கெட்ட நேரமும் நல்ல நேரமாக மாறிவிடும் என்று சொல்வார்கள். இப்படி பதிகங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான சக்திகள் உண்டு. பதிகங்களுக்கு அற்புதமான சக்திகள் உண்டு. நாம் மிகவும் பண கஷ்டத்திலே இருக்கின்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். யாருக்கும் ஒரு நிலைமை வர வேண்டாம். ஒரு பேச்சுக்கு சொல்கின்றேன். நமக்கு பணம் தேவையாக இருக்கின்றது. நமக்கு தேவையான பணம் வருவதற்கு ஏதோ தடைகள் இருக்கின்றது. பணம் வருவதற்கென்று ஒரு பதிகம் இருக்கின்றது. இந்த பதிகத்தை பாடினால் பணம் நிச்சயமாக அவரை தேடி வரும். ஏதோ ஒரு வகையிலே உங்கள் கஷ்டம் தீர்வதற்கான வழி பிறந்து பணம் கைக்கு வரும். அது என்ன பதிகம் என்று பார்த்தால், வாசி தீரவே காசு நல்குவீர் மாசின் மிழலையீர் ஏசலில்லையே. வாசி தீரவே காசு நல்குவீர் மாசின் மிழலையீர் ஏசலில்லையே. இறைவராய நீர் மறைகொள் மிழலையீர் கரைகொள் காசினை முறைமை நல்குமே. இறைவராய நீர் மறைகொள் மிழலையீர் கரைகொள் காசினை முறைமை நல்குமே. செய்ய மேனியீர் மெய்கொள் மிழலையீர் பைகொள் அரவினீர் உய்ய நல்குமே. செய்ய மேனியீர் மெய்கொள் மிழலையீர் பைகொள் அரவினீர் உய்ய நல்குமே. நீரு பூசி நீர் ஏற தேறி நீர் கூறுமிழலையீர் பேரும் அருளுமே. நீரு பூசி நீர் ஏற தேறி நீர் கூறுமிழலையீர் பேரும் அருளுமே. காமன் வேவோர் தூம கண்ணினீர் நாமம் மிழலையீர் சேமம் நல்குமே. காமன் வேவோர் தூம கண்ணினீர் நாமம் மிழலையீர் சேமம் நல்குமே.
பிணிக்குள் சடையினீர் மணிக்குள் மிடறினீர் அணிக்குள் மிடலையீர் பணி கொண்டருளுமே. பிணிக்குள் சடையினீர் மணிக்குள் மிடறினீர் அணிக்குள் மிடலையீர் பணி கொண்டருளுமே. மங்கை பங்கினீர் துங்க மிழலையீர் கங்கை முடியினீர் சங்கை தவர்மினே. அரக்கன் நெறிதர இரக்கமெய்தி நீர் பறக்கம் மிழலையீர் கரக்கை தவிர்மினே. அயலும் ஆளுமாய் முயலும் உடையினீர் இயலும் மிழலையீர் பயனும் அருளுமே. பறிக்குள் தலையினார் அறிவதறிகிலார் வெறிக்குள் மிழலையீர் பிரிவதறியதே. காழி மாநகர் வாழி சம்பந்தன் வீழி மிழலை மேல் தாழும் மொழிகளே. சம்பந்த பெருமான் பாடிய பதிகம் இந்த படிகம். இந்த திருஞான சம்பந்தர் தேவாரத்திலே முக்கியமான திருவேழிமிழலை தேவாரம். இந்த தேவாரம் இந்த பதிகத்தை பாடினால் எப்படிப்பட்ட பணக்கட்டமும் தீரும் என்பது ஐதீகம். இவற்றையெல்லாம் நாம் முறையாக கைக்கொண்டு இந்த பதிகங்களை எல்லாம் பாடினால் அவற்றால் நமக்கு நிச்சயமாக நன்மை விளையும் என்பது ஐதீகம். இது நமக்கு பணம் வருவதற்கான பதிகம். அடுத்து உடல் நலம் சீராக வேண்டி ஒரு அற்புதமான பதிகம் இருக்கின்றது. திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த தேவாரம் இந்த தேவாரம். தலையே நீ வணங்காய் தலைமாலை தலை கணிந்து தலையாலே பலிநேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். உடல் நலம் சீராவதற்கான பதிகம். அந்த பதிகத்தை பாடுகின்றேன். இந்த பதிகத்தை பாடினால் உடல் நலம் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த தேவாரம் இது. தலையே நீ வணங்காய் தலைமாலை தலை கணிந்து தலையாலே பலி நேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். ஆகவே இதையெல்லாம் படித்து நாம் அனுதினமும் பூஜை செய்தால் சிவபெருமானுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் என்பதிலே எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது. அனுதினமும் பதிகம் படிப்போம். பதிகம் படிக்க படிக்க நம்முடைய தமிழ் அறிவு விரிவடையும். பார்த்தீர்கள் அல்லவா, இதனுடைய உச்சரிப்புகள் மிகவும் முக்கியமானவை. உச்சரிப்புகளிலே மிகவும் கடினமாக கூடியது இந்த பதிகங்கள் எல்லாம். இவற்றையெல்லாம் அனுதினமும் படித்தால் நமக்கு உச்சரிப்பிலே சுத்தம் ஏற்படும். ஆகவே தமிழ் நன்றாக பேச வேண்டும் என்றால் பதிகங்களை படிக்க வேண்டும். பதிகங்களை படித்தால் தமிழ் நன்றாக பேசலாம். ஓம் நம சிவாயா. மீண்டும் நாளை சந்திக்கின்றேன்.